சிந்திக்கும் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம்னா, பில்கேட்ஸை விட நம்ம எப்படி பணக்காரனா ஆகுறது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம எல்லாருமே ஆர்வமா பார்ப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் இருக்குது, அதை விட மிகவும் விலை மதிக்க முடியாத ஒரு உயர்தரமான ஒரு விஷயம். அது நம்மை படைத்த இறைவன் இருக்கிறானா இல்லையா? எல்லாத்தையுமே யோசிச்சு செய்யக்கூடிய நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், எல்லாமே நல்ல பிராண்டாக நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் நல்லா யோசிச்சு முடிவெடுக்கிறோம். ஆனால் கடவுளுடைய விஷயத்தில் அப்படி தான் இருக்கிறோமா? நம்ம அப்பா சொன்னாங்க, தாத்தா சொன்னாங்க, பாட்டி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்க சொன்னதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போகிறோமே தவிர, உண்மையிலே நம்ம இந்த விஷயத்தில் சிந்திச்சு யோசிச்சு முடிவெடுத்திருக்கிறோமா? நம்ம படைச்ச இறைவன் யார் அப்படிங்கிறத நம்ம உண்மையிலே சிந்திக்கணும். நம்மளை படைச்சவன் ஒருத்தர் இருக்கிறான்னு சொன்னால் அவன் ஒரு வழிகாட்டுதல் நம்ம கொடுத்துருப்பான் கண்டிப்பான முறையில். படைத்த இறைவன் ஒருத்தர் இருக்கிறானா, அவனை எப்படி நம்ம அறிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து நம்ம முடிவெடுப்போம். வாங்க, உலகத்தில் இந்த இயற்கையை பற்றி நம்ம யோசிச்சோம்னாலே உண்மையிலே கடவுள் இருக்கிறான் அப்படின்னு நம்ம விளங்குவோம். ஆனால் அந்த இயற்கைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னன்னா, இது தானாகவே உருவாயிருச்சு, இதை உருவாக்க வேண்டிய படைப்பாளர் அவசியமே இல்லை என்பதாக நம்ம விளை கொண்டிருக்கிறோம். இந்த இயற்கையினுடைய செயல்பாட்டை பற்றிய போதிய அறிவு இல்லாதனாலும், இதை பற்றிய நம்ம சிந்திக்காதனாலும், போதிய அறிவு இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாருக்குமே இந்த காலத்தில் புரிஞ்சு கொள்ளக்கூடிய அறிவு இருக்கு. ஆனால் என்னன்னா அதை பற்றி நம்ம சிந்திக்கிறது இல்லை. இந்த இயற்கை எப்படி தானாக செயல்பட முடியுமா? நம்ம சற்று சிந்திச்சு பார்க்கணும். பெண்கள் தலையில் வைக்கக்கூடிய சாதாரண ஏர்பின்லேருந்து வானத்தில் பறக்கக்கூடிய ஏரோப்ளைன் வரையும் எந்த ஒரு முயற்சி இல்லாமல் ஒரு உருவாக்கக்கூடிய ஒரு நபர் இல்லாமல் தானாக உருவாகாது. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தினுடைய செயல்பாட்டை பற்றி நம்ம சிந்திச்சோம்னா நம்மளை பிரமிக்க வைக்கும். இந்த இயற்கையை நம்ம சற்று சிந்திச்சு பார்த்தோம்னாலே இதற்கு பின்பு இயக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி அவசியமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம விளங்கிக் கொள்ளலாம். உதாரணமா இந்த பூமியை இதனுடைய செயலாக்கத்தை பற்றி நம்ம சற்று சிந்திச்சு பார்ப்போம். இந்த சூரிய குடும்பத்துல இந்த பூமியானது 3வது கோள். இது அமையப்பட்டிருக்க இடம் எப்படி இருக்குன்னு சொன்னா, சூரியனிலிருந்து சரியான அச்சரேகையில புரிஞ்சிருக்குது. இருக்கக்கூடிய இடத்தை விட்டு சற்று கொஞ்சம் முன்னோக்கி போனா சூரியனுடைய வெளிச்சம் தாங்காம பூமி எரிஞ்சு சாம்பலா போயிடும். ஆனா அதே போன்று அது இருக்கக்கூடிய நிலையிலிருந்து சற்று பின்னோக்கி வந்தா சூரியனுடைய வெளிச்சம் சரியா கிடைக்காதனால பூமி உறைந்து வாழ தகுதியற்ற ஒரு கோளாக மாறிடும். அப்ப இந்த பூமி எப்படி சரியான முறையில பொருத்தப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, இந்த பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்ள 24 மணி நேரம் ஆகுது. தன்னைத்தானே சுற்றி கொள்வது மட்டுமல்லாமல் சூரியனை ஒரு வட்டப்பாதையில சுற்றி வருது. அதற்கு 365 நாட்கள் எடுத்துக்கொள்ளுது, அதாவது ஒரு வருடம். அப்ப இந்த பூமியை சரியான இடத்தில் பொருத்தியது யார்? அது மட்டுமல்ல, இந்த தன்னைத்தானே சுற்றி கொள்வதனால்